வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah. கண்களை மூடி இந்த ஆராதனைக்காய் நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை ஆராதிக்க இங்கு வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை மாத்திரம் உயர்த்த வந்திருக்கிறோம். நீர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. இன்று நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இப்போ உம்மிடத்திலிருந்து கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீரே உயர்த்தப்படுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக ராஜா. எங்களுடைய பிரச்சனத்தில் இப்போ நீர் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு எங்கள் மத்தியில் நீர் இருப்பீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். என்னை கொண்டு வரல என்னை கொண்டு வருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். சாத்தானானவன் திருடவும் கொல்லவும் வருகிறான். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனை கொடுக்கிறவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே உற்சாகமாய் கரங்களை தொட்டி அவரை என்ன என்றும் காண்பவர் அவரே என்று பாடுவோம். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதற்றினார், உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதற்றினார், ஆமென். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார், நம் பாவம் கழுவ தம்மை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார், நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில், ஆமென். ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில், ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே இந்த உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே இந்த உலகத்தின் ரட்சகர், இயேசுவே அவரே என்னை
நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். அவர் ஒரு நாமம், மேலான நாமம். அவருடைய நாமம் மேலான நாமம். வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு நாமம், அது மேலான நாமம். அது பரிசுத்த நாமம், அது உன்னத நாமம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீர் மிகவும் நல்லவர் அப்பா. நீர் மிகவும் நல்லவர் ராஜா. மேலான நாமம் படைத்தவர் அவர். இந்த மேலான நாமத்தை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. இந்த நாமம் மேலானது ராஜா. We worship you Lord. எல்லா புகழும் உமக்கே அப்பா. நாமம் மேலான நாமமே, புகழ் உலகிலும் மேலே, துதி நட்சத்திரங்களுக்கும் மேல், எங்கள் இதய துதியோடு பெரியவர் ஒருவரே. முகம் சூரிய பிரகாசம் போல், கிருபை அளவில்லா அன்பது, ஆளுநர் சுகமாளிக்கிறார், ராஜாதி ராஜனாய் பெரியவர் ஒருவரே. கண்களினால் ராஜாவை காண்பேனே, ஒளியாக என்னை தேடி வந்தாரே. வேறே நாமம் இல்லையே, வேறே நாமம் இல்லையே, இயேசு ஒருவரே. வெற்றி பெற்றார் என் இயேசு ராஜாவே. எல்லா மலைகள் பணியும் அவரை உயர்த்தவே. வேறே நாமம் இல்லையே, வேறே நாமம் இல்லையே, இயேசு ஒருவரே. கண்களினால் ராஜாவை காண்பேனே, அவன் ஒளியாக என்னை தேடி வந்தாரே. வேறே நாமம் இல்லையே, வேறே நாமம் இல்லையே, இயேசு ஒருவரே. ஒருவரே அப்பா. வெற்றி பெற்றார் இயேசு ராஜாவே. எல்லா மலைகள் பணியும் அவரை உயர்த்தவே. வேறே நாமம் இல்லையே, வேறே நாமம் இல்லையே, இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமம் தவிர வேறே நாமமே இல்லை. நாம் அந்த நாமத்திற்குள்ளாக ஓடி சுகமாய் தங்கி இருக்கலாம். அவர் யெகோவா ஈராவாக இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பாஷியா கலரபாரா பாத்தினா. நீர் நல்லவர் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் யெகோவா ஈரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை வெட்கப்படுத்தாதவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. We worship you Lord. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீரே மிகவும் நல்லவர் அப்பா. எங்களை முற்றிலும் பார்த்து கொள்கிறவர். நீர் பெரியவர் ராஜா. உடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் ராஜா. ஹொரபாஷியா தரனா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஆமாண்டவரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ.
செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர் யெகோவா ஈரே சொல்லுவோமா யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர் யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர் ஆராதனை ஆராதனை கரங்களை சொல்லுவோம் ஆராதனை உமக்கே ஆராதித்தால் போதும் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர் ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை உமக்கே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஆமென் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஆமென் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாகும்
கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்போம் ராஜா. எங்களுடைய உயிராக இருக்கிறீரப்பா. எங்கள் உடலுக்கெல்லாம் உடைய வார்த்தை மருந்தாக இருக்குது ராஜா. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் பக்கத்துல எப்பொழுதும் இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு துணையா எப்பொழுதும் இருக்கிறீரப்பா. யாக்கோபின் தேவன் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிற ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவரப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. We worship you Lord. நீ நல்லவர் ராஜா. யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே. ஆமென். அவர் எந்நாளும் நடத்துவாரே. பாடலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே. ஆமென். அவர் எந்நாளும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஆமென். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், நம்புவேன் இறுதி வரை. ஆமாப்பா, நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. என் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. ஆமென். எந்நாளும் நடத்துவாரே. நம் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. ஆமென். எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, என்னை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. உம்மை மாத்திரம் ராஜா. நம்புவேன் இறுதி வரை. ஆமென். நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. நம் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. நீர் ஒருவரே அப்பா.
என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. ஆமென். துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஆமென். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. எஸ் லார்ட். துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. அவர் சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நான் நம்புவேன் இறுதி வரை. ஆமென். நான் நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. ஆமென். அவர் என்னாலும் நடத்துவாரே. நம் யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை மாத்திரம் இறுதி வரை நம்புவோம். அவர் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகமோ தாயோ தகப்பனோ கைவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுகிறதே இல்லை என்பதாய். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுகிறதே இல்லை. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை கைவிடுகிறதே இல்லையாப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமத்திற்கு எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. எஞ்சுள்ள ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய சித்தத்தை, உம்முடைய மனதை, உம்முடைய இருதயத்தின் காரியத்தை எங்களோடு கூட நீர் சொல்லுவீராக. நாங்கள் செய்ய ஆவலாக இருக்கிறோம் ராஜா. நம்முடைய காதுகளையும் நம்முடைய இருதயத்தையும் நாங்கள் திறந்து வைக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய தசம்பாத்திரோட காணிக்கையும் செலுத்தி விட்டு நம்ம அமரலாம். இப்போது பாஸ்டர் அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி வரவேற்கலாம். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடன் செல்வதற்கு முன்பதாக நம் மத்தியில் சகோதரி டிவைனா எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப நாள் ரெகுலராக வருவாங்க. இப்போது கொஞ்ச நாளாக குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டு நிமித்தமாக அவ்வப்போது போன வாரம் வந்திருந்தாங்க. அவளுடைய கணவர் நேற்றைய தினம் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். எனவே அந்த சகோதரிக்காய் நீங்கள் ஜெபியுங்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க, குடும்பம் மற்றும் மற்ற காரியங்களில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து வர அவர்களுக்காக ஜெபியுங்கள். முடிந்தால் ஆறுதல் சொல்லுங்கள். ஆனால் சட்டப்படியாக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த சகோதரன் ஞானஸ்தானம் எடுக்கலை. கொஞ்ச நாளைக்கு வருஷங்களுக்கு முன்னால் வந்திருந்தார். அதுக்கப்புறம் அவர் வரதில்லை. எனவே நம்மால் சபையாகவோ நாமோ தனிப்பட்ட விருத்தத்திலோ எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய கூடாமல் இருக்கிறோம். ஆனால் சகோதரிக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது நாம் பாடினபடி கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. விசேஷித்த விதமாக இந்த காரியத்தை நான் மிகுந்த பாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் நாம் மக்களை சபைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறோம்? நாம் ஏன் பிரசங்கிக்கிறோம்? நாம் பிரசங்கிப்பது எல்லாம் வாழ்க்கையில் நமக்கு பிரசங்கிக்கிறவர்களுக்கும் சரி, பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்கும் சரி,
வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை என்று அர்த்தம் அல்ல. ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் எவ்விதமாய் கர்த்தருடைய உதவியோடு மேற்கொள்வது எப்படி என்கிறதை தான் நம்ம சபையில் கற்றுக்கிறோம். அதை நம்ம செயல்படுத்தி நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து நம்ம மீண்டு வருகிறோம். ஆமென். எனவே தன்னுடைய உயிரை நாம் தாங்களே மாய்த்து கொள்ளுகிறது சபை ஒருபோதும் அதை என்கரேஜ் பண்ணாது. அந்த அதில் சபை என்ன பண்ணாது கூட இருக்க முடியாது. ஆமென். சபைக்கு மக்களை ஏன் வாருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், how you will face your life you should know, and that is what is taught in the church. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அழைப்புக்கு ஏற்றபடி சவால்கள் உண்டு, நாம் சந்திக்கிற எதிர்ப்புகள் உண்டு. ஆனால் அதை கர்த்தருடைய பலத்தோடு நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம் என்கிறதை கற்றுக்கொள்வதற்காக தான் நம்ம சபைக்கு வருகிறோம். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் செயல்படுத்தும் போது வெற்றி உண்டாகிறது. ஆனால் அந்த சகோதரி கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கூடுமானவரை ஆறுதல் சொல்ல முடிந்தால் சென்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நான் இன்னும் போல, ஏன்னா முதலாவது நான் குடும்பத்தாருக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, we are not, நம்ம எந்த விதத்திலும் இதை நம்ம சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டக்ட் அ ஃபியூனரல் இன் மை சர்ச் ஃபார் அ சூசைட். ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எதிர்நீச்சல் போட்டு மேலே வரணும். அல்லேலூயா. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் யார்? முற்றிலும் எல்லாவற்றிலும் கர்த்தரால ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். we are more than conquerors, we are not defeated. அல்லேலூயா. எனவே இந்த சகோதரிக்காய் பாஸ்டர்மா இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஒருமனப்பட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து தனிப்பட்ட ஜெபத்தில் நம்ம தாங்குவோம். 3 பிள்ளைகளை விட்டு அவர் எப்படி அவர் பிள்ளைங்களுடைய முகத்தை கூட அவர் பார்த்து கூட அவருக்கு இந்த மனசு மாறலன்ட்டு எனக்கு புரியல. நம்ம எல்லாரும் எழுப்பி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர்மா ஜெபிப்பார். பாஸ்டர்மா தான் முதல்ல போனாங்க அந்த இடத்துக்கு. ப்ளீஸ் ப்ரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே இயேசுவே சகோதரி டிவனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் தேவனே. இயேசுவே அந்த மகளுக்கு இந்த நாளிலே இந்த நேரத்திலே மாத்திரமல்ல ஐயா, இயேசுவே தொடர்ந்து கர்த்தாவே இயேசுவே வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வேளையிலும் அப்பா இயேசுவே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பெலன், உம்முடைய ஆறுதல் ஐயா இயேசுவே தேவை அப்பா. முக்கியமாக இந்த நேரத்தில் ஐயா அந்த மகளுக்கு உம்முடைய ஆறுதலும் இயேசுவே உம்முடைய நீங்காத பிரசனமும் தேவனே இந்த வேளையிலே அந்த மகளை நீர் கர்த்தாவே ஆற்றி தேற்றுகிற தேவனாய் இருக்கிறீரே தேவனே. அந்த மகளுடைய துக்கம் கவலை இயேசுவே கண்ணீர் அப்பா இயேசுவே கர்த்தாவே எனக்காக யார் காரியங்களை செய்வார் என்ற இயேசுவே எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் உம்மிடத்திலே தான் உண்டு தேவனே. இயேசுவே பதில் உம்மிடத்திலே தான் உண்டு அப்பா தேவனே. நீர்தான் கர்த்தாவே அந்த கர்த்தாவே இயேசுவே மகளையும் இயேசுவே தன்னுடைய பிள்ளைகளையும் எடுத்து கர்த்தாவே இயேசுவே தொடர்ந்து நடத்தி செல்ல வல்ல தேவனப்பா. உம்முடைய நீதியின் வலது கர்த்தனாலே நீர் நடத்தும் ஐயா இயேசுவே. அவர்களுக்காக நீட்டப்பட்ட உயர்த்தப்பட்ட உம்முடைய கரம் இருக்கிறதே இயேசுவே. அவர்களுக்கென்று நீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீரே இயேசுவே. அவர்களுக்காக கர்த்தாவே இயேசுவே நீர் கர்த்தாவே சிலுவையிலே இயேசுவே சம்பாதித்து கொடுத்த அந்த வெற்றியின் வாழ்க்கையிலே இயேசுவே அவர்கள் தொடர்ந்து ஜீவிக்கத்தக்கதாக இயேசுவே கர்த்தாவே நீர் அவர்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் என்று விசுவாசித்து தொடர்ந்து கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கை உம் பேரே நம்பிக்கை வைத்த மகளாக கர்த்தாவே இயேசுவே கடந்து செல்லத்தக்கதான எல்லா கிருபையும் எல்லா பலனும் அந்த மகளுக்கு உண்டாய் இருப்பதாக என்று சொல்லுகிறோம். நம்பிக்கையாக உம் பேரிலே நங்கூரமாக எங்கள் இயேசுவின் பேரிலே தன்னுடைய நம்பிக்கை வைக்கத்தக்கதாக இந்த மகளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் கர்த்தாவே காத்து நடத்தும் இயேசுவே. சபையார் ஒவ்வொருவரும் இந்த வேளையில் அந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் இயேசுவே ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ் டு தட் ஃபேமிலி. அதே நேரத்தில் அப்பா கர்த்தாவே சபையில் உமக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக எங்கள் கர்த்தரங்களை நடத்தி செல்வார் என்ற நிச்சயத்தோடு கூட இயேசுவே எங்களுக்காக கர்த்தாவே இயேசுவே அந்த சத்தியமானது நிச்சயமாக இருக்கிற காரணத்தினாலே
நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை பேரிலே வைத்தவர்களாய் எல்லாவற்றிலும் கர்த்தாவை முற்றிலும் ஜெயம் கொள்ளுருள எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அமர்வோம். முதல் வாரத்தில் நான் பாவத்திற்கு செத்தவன் என்கிற தலைப்பில் நாம் பார்த்தோம். எத்தனை பேர் அந்த அறிக்கையை பண்ணுறீங்க? சோதனை வரும்போதெல்லாம் பாவம் செய்து விடுவோம், இல்லைன்றால் பாவமான ஒரு காரியத்தை நினைத்து விடுவோம் என்கிற ஒரு எண்ணம் வரும்போதெல்லாம் என்ன சொல்ல சொன்னேன்? நான் பாவத்திற்கு செத்தவன், நான் பாவத்திற்கு செத்தவன். செத்தவனுக்கு எந்த ஒரு உணர்வும் கிடையாது, இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன சொல்லணும்? ஐ எம் டெட் டு சின், நான் பாவத்திற்கு செத்தவன். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின், பாவத்தினால நம்ம இழந்து போகிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த காலை நேரத்திலும் அதாவது ஸ்ட்ராங் ஹோல்ட், அதாவது பலத்த அரண் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலத்த அரண் எங்கே இருக்கிறது என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். அது 2 பிரிவாக பார்க்க போகிறோம். இன்று முதல் பிரிவை நாம் பார்க்கிறோம், வருகிற வாரம் 2வது பிரிவை பார்ப்போம். எடுத்தவரெல்லாம் வாசிப்போம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து தான் என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். இருதயம் என்று இந்த இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரத்தத்தை பம்ப் பண்ணுற அந்த உறுப்பை குறித்து சொல்லவில்லை. இது எதை குறித்து சொல்லுகிறது? நம்முடைய உள்ளான மனுஷன். வேதத்தில் ஆத்துமா என்று பார்க்கிறோம், இல்லைங்களா? அந்த ஆத்துமத்தை குறித்து சொல்லுகிறது. எனவே இதில் என்ன சொல்லுது? எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். கடைசி நாட்களில் இந்த காரியங்கள் நடைபெறும். மனுஷன் தன்னுடைய ஆத்துமத்தை, அதாவது தன்னுடைய இருதயத்தை அவன் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவனுடைய வாழ்வில் சத்துருவானவன் என்ன நினைக்கிறானோ அதை நிகழ்த்தி விட முடியும். ஆமென். இதான் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா காவலோடும், அப்பதான் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? சிந்தையை என்ன பண்ணக்கூடாது? கண்டபடி மேய விடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆத்துமா என்று வேதம் சொல்லுகிறது, இல்லைங்களா? இதை நான் முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் ஆவியாய் இருக்கிறான், அவன் ஆத்துமாவை உடையவனாய் இருக்கிறான். அந்த ஆவி ஆத்துமத்தை வைத்திருக்கிறது. அவன் எங்கே வசிக்கிறான்? சரீரத்தில் வசிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எல்லா காரியமும் சரீரத்தில் இருந்து நமக்கு தோன்றியவைகளை நாம் செய்தோம். ஏனென்றால் இந்த சரீரம் உலகத்தினுடைய அதிபதியாகிய சத்துருவானவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. இயேசுவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது கட்டப்பட்டிருந்த நம்முடைய ஆத்துமா, அதாவது ஆவி என்ன செய்தது? விடுதலை பெற்றது. ஆமென். அதனால தான் வேதம் அது என்ன சொல்லுகிறது? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதாவது 2 முறை பிறந்தவன் ஒரு முறை இறப்பான், அவன் கர்த்தர் இடத்துல போவான். ஒரு முறை பிறந்தவன் 2 முறை இறப்பான், அவன் நரகத்துக்கு போவான். அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம தெளிவாக வச்சுக்கணும். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டோம். ஆனால் நம்முடைய உணர்வு, அதாவது இன்று நம்ம இருதயத்தில் ரெண்டு காரியம் இருக்குது. அதாவது 3 காரியம். முதலாவது நான் இதை செய்வேன் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியம். 2வது திங்கிங், அதாவது நம்முடைய யோசனை. 3வது நம்ம யார் என்கிற அந்த ஆழ் தத்துவம். இந்த இருதயத்தில் தான், இதைத்தான் வேதம் ஆத்துமா என்று சொல்லுகிறது. இந்த ஆத்துமத்தில் தான் மனுஷன் எல்லாவற்றையும்
முதலாவது இது சிந்தையில் பிறக்கிறது, அதற்கப்புறம் சிந்தையில் அதை ப்ராசஸ் பண்ணுறான் மனுஷன், அதுக்கப்புறமேல என்ன பண்ணுறான், அதை செயலில் நடத்தி காமிக்கிறான். அல்லேலூயா. அதாவது the soul is the seat of all your emotions, of all your appetites. Amen. Hallelujah. பாருங்க, ஒரு ஜெர்மனி தேசத்தில் ஒரு சிறிய ஒரு பள்ளிக்கூட பிள்ளையாய் பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு பையனாக தான் ஹிட்லர் இருந்தான். அவன் ஸ்கூலில் படித்த நேரத்தில் யூதர் குலத்தை சேர்ந்த மாணவர்களும் அவனோடு கூட இருந்தார்கள். அவங்கள எப்படியாவது படிப்பில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் எவ்வளோ முயற்சி செஞ்சான். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, அந்த யூத மாணாக்கர்களுக்கு மேலாக மதிப்பெண் வாங்க முடியலை. எனவே அந்த சின்ன வயசுலேருந்து அவன் யூதர்கள் பேரில் ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிட்டான். அது கண்டினியூஸாக அவன் பிரெயினில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவன் ஒரு நாள் ஜெர்மானிய படைகளுக்கு தளபதியாய் மாறின பொழுது என்ன செய்தான், யூதர்களை கொன்று குவித்தான். இதுதான் ப்ராசஸ். அதாவது கிறிஸ்துவை நாம் என்று ஏற்றுக்கொண்டோமோ அன்று நாம் புதிய சிருஷ்டியாய் மாறிவிட்டோம். ஆனாலும் அந்த புதிய சிருஷ்டிக்கான எல்லா வித்து இல்லைனால் எல்லா வேரும் நம்மகிட்ட தான் இருக்கு. அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்க்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு புதிய சிருஷ்டியினுடைய நன்மையை நாம் அனுபவிப்போம். ஆமென். இன்று அதைத்தான் பார்க்கிறோம். என்ற மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் அந்த சோல், ஆத்மா. இந்த ஆத்மாவில் ஒரு முக்கியமான பகுதி உணர்வு. அதாவது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பல சமயத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் உணர்ச்சி வசப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், உணர்ச்சிக்கு கீழே போயிட்டார். அவரை ஆட்கொண்டது அவருடைய உணர்வு. அல்லேலூயா. இதை தான் வெவ்வேறு விதமாக உலகத்தில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு விதமாக சொல்கிறான். மைண்ட், அதாவது புத்தின்றான் இல்லைங்களா. வேதத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் இருந்தாவது அசுத்த ஆவியை விரட்டி இருந்தால் அங்கே அடுத்து ஒரு அந்த வசனத்தில் அடுத்த ஒரு வார்த்தை வரும், அவன் புத்தி தெளிந்து அவருடைய பாதபடியில் அமர்ந்திருந்தார். அப்போ சாத்தானுடைய வேலை என்ன, புத்தியை குழப்புறது. ஆமென். புத்தியை குழப்புறது. புத்தியை குழப்பும் போது மனுஷன் என்ன பண்ணுறான், உணர்ச்சி வசப்படுகிறான். அல்லேலூயா. உணர்ச்சி வசப்படுகிறான். எனவே இதில் ஆங்கிலத்தில் இப்படிலாம் சொல்கிறோம், நாலெட்ஜ், அதாவது அதை கர்த்தர் இல்லாத நாலெட்ஜ். எனக்கு இது இப்படி தான் நடக்கும்னு தெரியும்னு சில பேர் சொல்லுவோம். அதுதான் ஆல் நோயிங். எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாததே இந்த உலகத்தில் கிடையாது. சில பேர்கிட்ட பேசி பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியுங்க, அது இப்படி தான் நடக்கும். அவங்க பேசுகிறதுலேருந்தே அது ஒரு பெருமை நமக்கு நல்லா தெரியும். அப்போ பெருமையான எதுவுமே யாரிடத்துலேருந்து வரல, கர்த்தரிடத்துலேருந்து வரல. எல்லாம் நமக்கு தெரிஞ்சா அப்புறம் ஏன் கர்த்தர் நமக்கு இல்லைங்களா. நாலெட்ஜ். அப்புறம் திங்கிங். சில பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறின பிற்பாடு கூட பழைய வழியான சிந்தனைகளை விட மாட்டாங்க. ஆமென். புரியுதா நான் என்ன சொல்றேன்? கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சந்தேக பேர்வழியாக இருந்தால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய சிந்தையை நாம் என்ன செய்யணும், மாற்றணும். கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம ஒருவேளை எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்குமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம என்ன செய்யணும், அவர் மேலே பாரத்தை போட கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். முதல்ல எடுத்த உடனே எல்லா பாரத்தையும் போட முடியாது. ஏன்னா அவர் எடுத்துக்கொள்ள விருப்பமுள்ளவராக இருந்தாலும் நம்ம கொடுக்கறதுக்கு கஷ்டம் இல்லைங்களா. அப்புறம் எப்படி நான் பொறுப்பு இல்லாத இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னா, ஒரு காரியம் நடக்குது, அது ரெண்டு விதமாக பார்க்கலாம். அந்த காரியத்துக்குள்ளே நம்ம உணர்ச்சி வசமாக இருந்தோம்னா நம்ம அதை வேறு விதமாக தான் பார்ப்போம். கொஞ்சம் பரிசுத்தாவியானவரோடு கூட சேர்ந்து வெளியில் அதே காரியத்தை பார்க்கும்போது அது வேறு மாதிரி ரிஃப்ளெக்டாக தெரியும்.
ரிஃப்ளெக்ஷன் நான் சொல்கிற சாதாரண உதாரணம் வந்து காணல் நீர். பல சமயத்தில் பாலைவனத்துலேயோ இல்லை நம்ம தார் ரோட்லேயே நல்லா வெயில் அடிக்கும் போது தூரத்துலேருந்து பார்த்தோம்னா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம எவ்வளவு தூரம் கிட்ட போன பிறகு தான் தெரியும் அது தண்ணி இல்லைன்ட்டு. பாலைவனத்தில் இருக்கிற விலங்குகள் தண்ணீரை தேடி ஓடும்போது அப்படி தான் ஓடி ஓடி தண்ணீரை தேடும். அது மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷன். எப்படின்னா ஒரு காரியத்தை நன்மையாகவும் எடுத்துக்கலாம், ஒரு காரியத்தை தீமையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காரியத்தை கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம எடுத்துக்கொள்ளலாம், இல்லை நான் இந்த காரியத்தை சால்வ் பண்ணியே தீரணுன்ட்டோ எடுத்துக்கலாம். ஆமீன். அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, கோதாவில் தடாலும் குதிச்சிருவாங்க சில பேர். அதில் அடி வாங்கின்னு வராங்களா இல்லை அடி கொடுத்துடலான்னு யோசிச்சுட்டு உள்ளே குதிப்பாங்க. ஆனால் யூஸ்வலாக இந்த ஆவிக்குரிய காரியத்தில் எப்படி வருவாங்க, அடி வாங்கின்னு வெளில வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரிஃப்ளெக்ஷன். அதுக்கு அடுத்து வந்து மெமரி. மனுஷனுக்கு பாருங்கள், நல்லது எல்லாம் மறந்துடுவான். கரெக்டா? நல்லது எல்லாம் மறந்துடுவான். 100 வார்த்தை நல்லதாக பேசியிருப்பீங்க, அது எல்லாத்தையும் மறந்துடுவான். ஒரே ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லியிருப்பீங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவான். விசுவாசி ஆனதுக்கு அப்புறமேல கூட அதை மறக்கவே மாட்டான். ஆமேன். அதான் சிஸ்டர்ஸை பற்றி சொல்லுவாங்க. சிஸ்டர்ஸு உடனே மன்னிச்சிருவாங்க, ஆனால் நான் உடனே தெரியாத மாதிரி பார்க்குறீங்களே, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஆமேன். 100 இல்லை 50 வருஷம் கழிச்சு கூட அன்னைக்கு இப்படி சொன்ன இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மெமரி ராங் சைடு, அதாவது தவறான விதத்தில். அப்புறமேல் இன்க்ளினேஷன், இதெல்லாம் அந்த ஆத்மத்தை உடையது. அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இன்க்ளினேஷன்னா சாயறது, ஒரு சைடாக சாயறது. பார்த்துருக்கீங்களா? சில பேர் வந்து நல்லா நியாயம் பேசுவான், அப்படி ஒரு தடவை அப்படி வெளியில் போயிட்டு வந்த உடனே அப்படியே தலைகீழாக வருவான். பார்த்துருக்கீங்களா? அப்படியே கவுந்து தலைகீழாக நடந்து வருவான். என்ன ஆச்சு, நல்லா தானே போனேன், நல்லா தானே பேசிட்டு போனேன்னா அங்கே யாரோ என்ன பண்ணியிருப்பாங்க, அவனுக்கு வேற கதையை சொல்லியிருப்பாங்க. இவன் 2 சைட்லேயும் சரியான கதை எதுன்னு கேட்க மாட்டான். ஆனால் எங்கே எந்த கதையை அவன் காதுக்கு நல்லா இருந்துச்சோ அதை கேட்டுட்டு என்ன பண்ணுவான், அப்படியே பல்ட்டி அடிச்சிருவான். பார்த்துருக்கீங்களா? சில பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரீரத்தில் கரெக்டாக நேராக தான் நடப்பாங்க, ஆனால் ஒரு நாள் இப்படி அடிப்பாங்க பல்ட்டி, அடுத்த நாள் அப்படியே பல்ட்டி அடித்து அந்த சைடு போவாங்க. ஆமேன். வாலிபர்களுக்கு இன்றைக்கு அதான் இன்க்ளினேஷன் ரொம்ப முக்கியம். என்னத்தை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும், என்னத்தை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். அது இல்லாத பல காரியங்களை பார்க்க ஒரு தடவை நம்முடைய செவிகளையோ இல்லைன்றால் நம்முடைய கண்களையோ நம்ம கொஞ்சம் சாச்சோம்னா சத்ருவானவன் என்ன பண்ணுவான், அப்படியே கவுத்துருவான். உடனே கவுக்குறான்னு நமக்கு தெரியாது. எப்போதுமே கவுறவன் என்றைக்குமே நான் கவுறேன்னு ஒத்துக்கவே மாட்டான். ஆமேன். இன்க்ளினேஷன் இதுவும் வந்து ஆத்துமத்திற்கு உடையது. அதற்கு அடுத்து டிட்டர்மினேஷன். சில பேர் பாருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு பதிலாக மற்றதுலெல்லாம் உறுதியாக இருப்பான். ஆமேன். பார்த்துருக்கீங்களா? நிறைய காரியம் நான் சொல்லலாம், நான் சொன்னால் இப்போ நீங்கள் சிரிப்பீங்க. மற்றதிலெல்லாம் உறுதியாக இருப்பாங்க. சில பேருக்கு பாருங்கள், அந்த உறுதி தப்பான வழிகளெல்லாம் அவங்களை வழி நடத்திடும். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் எதுக்கு எடுத்தாலும் அழுகுறாருங்க. ஏமா அவர் அழுதுட்டு போகிறாரு, அவருக்கு சிரிக்கணும்னு தோணல, அதனால் அழுகுறாரு. இல்லைங்க, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாருங்க, அழுகுற ஆம்பளை சிரிக்கிற பொம்பளையும் அழுகுற ஆம்பளையும் நம்பாத. அதனால் நான் எப்படி பாஸ்டர் எங்கள் ஹஸ்பண்டை நம்புறதுன்னுவாங்க. ஏன்னா அவர் அழுகுறாரா. உறுதி எதில் உறுதி? மனுஷனுடைய வார்த்தையில் உறுதி, கர்த்தருடைய வார்த்தையில் அந்த உறுதி இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க நம்முடைய உணர்ச்சி சார்ந்தது. இது மனுஷர்களாய் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் நம்முடைய உணர்வுகளை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுக்கு கீழே கொண்டு வரலன்னா அவிசுவாசிகளை போல தான் நாமும் கூட தாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் அந்த எமோஷனல் டைரக்ஷன் இருக்கக்கூடாது. உணர்ச்சி வயப்படுகிறதுன்றாங்கல்ல,
அது இருக்கக்கூடாது. இன்றைக்கு மனுஷன் கொலையோ தற்கொலையோ மற்ற பெரிய பெரிய பாவத்தெல்லாம் எப்படி செய்கிறான்? ப்ளீஸ், உணர்ச்சி வசப்பட்டு, கேரிடு பை எமோஷன். ஒரு சின்ன சண்டை, ஒரு சின்ன டாக், ஒரு சின்ன சூழ்நிலை, நான் இருந்து என்ன பயன்? இன்றைக்கு தெரியுமா, சென்னை போன்ற பெரிய மாநகரில் ஒரு பெரிய ஈவல் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் பாருங்க, தற்கொலை கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது மெடிக்கல் லீகல் கேஸ்ன்னுவாங்க. அது பாட்டுக்கு அங்கே வேலை செய்கிற டியூட்டி டாக்டர்ஸை கேட்டிங்கன்னா தெரியும். அதுதான் அவங்களுக்கு பெரிய இருக்கிறதுலே பெரிய தலைவலி. அல்லேலூயா. இந்த வாலிப பிள்ளைகள் அவருடைய உணர்ச்சிகளை தூண்டுகிற விதமாய் சத்துருவானவன் எதையாவது ஒரு காரியத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த உணர்ச்சிக்கு அவர்கள் வழியை விடும்போது தான் தேவனுடைய பிள்ளை என்கிற சத்தியத்தை மறந்து உலகத்தாரை போல பேசுகிறார்கள், உலகத்தில் நடக்கிறதை போல நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், emotions can be manipulated by devil. நம்முடைய உணர்ச்சிகளை சத்துருவானவன் நம்முடைய டெஸ்டினி, நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு எதிராய் பிரயோஜனப்படுத்துவான். ஆமென். நாம் போய் சேர வேண்டிய இடம் எது? பரலோகம். அதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் சந்தோஷம், சமாதானம், சுபிட்சம். ஆமென். இதெல்லாம் ஒரு ஸ்டேஷன் பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால். கரெக்டுங்களா? ஆனால் இந்த உணர்ச்சி வசப்பட்டு நம்ம இருந்தோன்னு வச்சுங்க, இதில் ஒரு ஸ்டேஷனுக்கோ நம்ம போக முடியாது. ஆமென். இது ரொம்ப முக்கியம். இந்த உணர்வுக்கு, நம்முடைய உணர்வு பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்டதாய் இருக்க வேண்டும். Our emotions need to be controlled by the Holy Spirit. ஆமென். சில பேர் பாருங்க சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. கரெக்டு தான், அது உண்மையான ஒரு கன்ஃபெஷன் இல்லைங்களா? கோபம் என்னதுங்க? அது பாவம் மட்டும் இல்லை, அது ஒரு பிசாசு. அது வந்துச்சுன்னா அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணாது? என் மேலே வந்துச்சுன்னா கோபம், நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. அப்போனா என்ன அர்த்தம்? என்ன அந்த பிசாசு எப்படியெல்லாம் ஆடுதோ அப்படியெல்லாம் நான் ஆடுவேன்னு அர்த்தம். கரெக்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. கோபம் என்கிறது ஒரு ஆவின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது எமோஷன்ஸ், ப்ளீஸ் டோன்ட் கிவ் ரூம் டு எமோஷன் அண்ட் ஸ்பாயில் த டெஸ்டினி வேர் யூ வில் ஹேவ் டு கோ. கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. கர்த்தருடைய நினைவுகள் நம்முடைய வாழ்வில் முழுமையாய் வந்து அடைந்து நாம் கர்த்தருடைய பரலோகத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய உணர்வுகளை நாம் எப்போதும் எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் நீதிமொழிகள் 4:23 அதான் வாசிக்கிறோம். எல்லா காவலோடு உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள்ள. ஏன்னா அதிலிருந்து தான் ஜீவன் வரப்போகிறது. இந்த மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உலகத்தில் அந்த உன்னுடைய இருதயத்தை நீ கர்த்தருக்குள்ளாய் காத்துக்கொள்ளுகிறதுல இருந்துதான் உனக்கு என்ன வரப்போகுது? ஜீவன். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருகிறதில்லை. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ, என்னுடைய வாழ்க்கையில் அதனுடைய முழு பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு அளவுக்கு அதிகமான இடத்தை நான் கொடுக்க கூடாது. ஆமென். ஏனென்றால் சத்துருவானவன் என்னுடைய உணர்வுகளின் மூலமாக கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சுட்டு பாருங்க. இன்னையிலிருந்து நான் என்ன பண்ண மாட்டேன்? ஒய்ஃபோட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் என்னைக்குன்னா அப்படி போயிருக்கீங்களா? பண்ணதே இல்லையா? தீர்மானம் பண்ணதே இல்லையா?
ஐயோ பிரதர் சண்டே ஆனால் நல்லா பாருங்க, அதுக்கு நான் சரியான பதில் மேடையில்னு சொன்னால் நல்லா இருக்காது, அதை விட்டுருவோம். ஆனால் நல்லா பாருங்கள், நீங்கள் ஒரு ஆனஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்றைக்கு அந்த திருமணம் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனீங்களோ அன்னைக்கு தான் என்ன வரும், நிறைய சண்டை வரும். பார்த்துருக்கீங்களா? இது நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? உண்மை. காரணம் என்ன தெரியுமா? சாத்தானுக்கு தெரியும் நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க, அவன் வீட்டை, அதாவது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவன் வெக்கேட் பண்ணி ஆகணும். எனவே அவன் என்ன பண்ணுவான், உங்ககிட்ட வார்த்தையை வச்சு சொன்னால் நீங்கள் முழிச்சுக்குவீங்க. அதனால் எந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு பிடிக்காதோ அதே வார்த்தையை உங்கள் ஒய்ஃபை 4 தடவை சொல்ல வைப்பான். கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக? எப்படா பாஸ்டர் வீட்டில் பார்த்தா பார்க்குறீங்களா? இது எல்லாருக்கும் நடக்கிற சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல கம்மன் இருப்போம், 2வது தடவை பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்போம், 4வது தடவை நாக்கையும் பல்லையும் சேர்த்து கடிப்போம், அடுத்த தடவை 4வது தடவை எல்லாம் சேர்ந்து வெளியில் வந்துடும். அல்லேலூயா, கரெக்டா? உணர்ச்சி வசப்பட வைப்பான் சாத்தான். அதான் நான் சொல்ல வரேன் காலை நேரத்தில். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவியாய் இருக்கிறோம், ஆத்துமத்தை உடையவர்களாக இருக்கிறோம், நம்ம சரீரத்தில் வசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட ஆவியில் தான் பேசுவார். அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்கிறேன், வீட்டில் போய் நல்லா யோசித்து பாருங்கள். யோவானுடைய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமிசத்தை விட்டுறலாமா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ மாம்சத்தின்படி எதையாவது செஞ்சினா அது வேஸ்ட். ஆமென், அல்லேலூயா. மாமிசம் என்ன பண்ணாதுங்க? ஒன்றுக்கும் உதவாது. உன்னுடைய கோபம் என்ன பண்ணாது? இருக்கிறத அழிக்குமே ஒழிய அது ஒன்றுக்கும் உதவியா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. அல்லேலூயா. அடுத்து, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் அவைகள் ஆவியாயும் அவைகள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது? ஜீவனாய் இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட. நம்ம வேதத்தை படிக்கும்போது நம்முடைய கண்ணின் வழியை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துகிறார், சத்தியத்தை கேட்கும் பொழுது காதின் வழியை பிரயோஜனப்படுத்துகிறார். ஆனால் கர்த்தருடைய சத்தியம் எங்கு சொல்லப்படுகிறது? நம்முடைய ஆவிக்குள்ளாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம கண்ணை திறந்து பார்த்தா அதே வெள்ளை லைட் அதே வெள்ளையாக தான் எரியுது. ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா கர்த்தர் எங்கே பேசியிருக்காரு? ஆவியில் பேசுகிறாரு. இந்த ஆவி தான் என்ன பண்ணுது? நம்மளை உயிர்ப்பிக்குது. செத்துப்போன இந்த உலகத்தில் இருக்கிற அதே கச்சடாவையே போட்டு நம்ம மைண்ட் உழப்பிக்கிட்டு இருந்துச்சுங்களா இல்லைங்களா? இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கொண்டு நல்ல காரியங்களை நம்முடைய சிந்தையில் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. ஆனா சாத்தா என்ன பண்றான்? அதே கண்களினுடைய வழி, அதே காதுகளினுடைய வழி, அதே உணர்வை தான் அவன் பிரயோஜனப்படுத்துறான். ஆனா அவன் ரிவர்ஸில் கொண்டு போறான். முதல்ல நம்முடைய சரீரத்தை குளிர்ச்சி பண்ணி அதுக்கப்புறமேலே நம்முடைய உணர்வை தூண்டி விடுறான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Devil speaks to your mind, God speaks to your spirit. சாத்தான் நம்முடைய சிந்தையோடு கூட செயல்படுகிறான், ஆனால் கர்த்தரோ நம்முடைய ஆவியோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை படிக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன், நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன பண்றான்? பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் பலவானாய் மாறும்போது நம்முடைய சிந்தை, நம்முடைய உணர்வு மாற ஆரம்பிக்குது. சில சமயத்தில் யோசிப்பாங்க, என்னடா நம்ம இவ்வளோ கத்துறோம், அமைதியாகவே இருப்பாங்களே. காரணம் என்ன? கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம். யார் எனக்காக வாதாடுவார்? கர்த்தர் வாதாடுவார். அல்லேலூயா.
கர்த்தர் எனக்காக வாதாடுவார்ன்றதுனால தான் நான் கம்மன் இருக்கிறேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த உலகத்தை பாருங்க, விசுவாச உலகத்தை சாத்தான் அப்படி தான் வச்சிருக்கான். பழைய காரியத்தை சொல்லி சொல்லி இருதயத்தில் அந்த மனக்கசப்பை உண்டாக்கி அநேகரை கட்டுவித்து வைத்திருக்கிறான். இன்று அநேகருக்கு சொந்த பந்தங்களுடைய கண்கள் கூட தெரிகிறதில்ல. சொந்த அண்ணனை ஏமாத்துறான், சொந்த தம்பியை ஏமாத்துறான், மனைவி புருஷனை ஏமாத்துறான், புருஷன் மனைவி ஏமாத்துறான். பணம் வந்தால் மனுஷன் என்ன செய்கிறான்னே தெரியாத இந்த உலகம் இருக்குது. காரணம் என்னன்னா, மக்களை உணர்வு பூர்வமாய் சத்துருவானவன் அப்படியே இருதயத்தை கடினப்படுத்துறான். அல்லேலூயா. உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அந்த உணர்வுகள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சரியா என்று வேதத்தை தேடி பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அவை ஆவியாய் இருக்கிறது. அவை தான் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. நல்லா பாருங்க, சண்டை போட்டு 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 சில பேர் லைஃப் அப்படியே ஒன்றில்லாத போயிடும். நான் பல காரியங்களை சொல்ல முடியும், ஆனால் மேடையிலேருந்து நான் சொல்ல விரும்புகிறதில்லை. அநேகர் மரணித்து போகிறார்கள், அவருடைய நாட்களுக்கு முன்பதாக மரணித்து போகிறார்கள். காரணம் இதுதான். அதாவது ஜீவனை தேடாமல் மனிதன் அழிவை தேடிக்கொண்டிருக்கிறான். அவருடைய சரீரம் என்னென்ன சொல்லுதோ அது எல்லாத்தையும் அவன் செய்கிறான். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குள்ளாய் பேசும். நம்ம 4 பேருக்காக உலகத்தில் வாழலங்க, நம்மை உருவாக்கின இயேசுக்காக வாழ்கிறோம். அல்லேலூயா. உலகம் என்ன சொல்றதுன்றது மனுஷனுக்கு, உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு முக்கியம். ஆனால் என் கர்த்தர் இந்த காரியத்தில் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் அதுதான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. உலகமே எனக்கு எதிர்த்து நின்றாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் அவரால் என்ன செய்வேன்? ஒரு சேனைக்குள்ளாய் பாய்வேன். அல்லேலூயா. நான் தனி ஆளுதான், ஆனால் இந்த உலகத்தை படைத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே அவரால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், நான் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன். அல்லேலூயா. எனவே எந்த காரியம் நம்முடைய உணர்வை தூண்டுகிறதுன்னு வச்சுங்க, நல்லா உங்களுக்கே தெரியும். எதை பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம் வருது, எதை பார்த்தா நீங்கள் பயந்து போகிறீங்க, எதை பார்த்தா வாழ்க்கையில் லைஃப் ஃபுல்லாக ஒரே குழப்பமாக தெரியுது, எதை பார்த்தா உங்களுடைய சரீரம் உங்களை அடிமையாய் உபயோகப்படுத்துகிறது, அந்த கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். அந்த உணர்வை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்மை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். நல்லா 4 சண்டை போட்டு 4 வார்த்தை கேட்டு வந்துட்டேன், அந்த வார்த்தை இன்னும் பரலோகத்தில் செட்டில் ஆகல. நீ பேசின வார்த்தை இன்னும் சுற்றி கடைசியாக யார் அடிக்கும் தெரியுமா? நம்மளே அடிக்கும். அல்லேலூயா. அது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. சாபம் யாருடையது? சாபம் யாருடையது? நம்முடையதா? சாபம் பிசாசினுடையது. அல்லேலூயா. அப்போ நம்ம கோபப்பட்டு சாபம் விட்டோம்னா என்ன நடக்கும்? திருப்பி சுற்றி அது நம்மளை தான் அடிக்கும். இது நிறைய விசுவாசிகளுக்கு தெரிகிறதில்லை. அப்பா நானா 4 சாபம் விட்டேன் அப்படின்னு மனசு ரொம்ப ஜாலியாக வருவான். ஆனால் அவனை விட அதிகமாக சத்துருவானவன் சந்தோஷப்படுவான். தலைவர் நம்முடைய எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி நம்ம பொறியில் என்ன பண்ணாருங்க, மாட்டிட்டாரு அப்படின்னு அவன் மகிழ்ச்சியாக வருவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதுவே நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து பாருங்க, நம்ம எல்லாரும் இப்படியே நடந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு வசனம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தம் எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம்.
எல்லாம் புதிதாயின. புதிதானது எது? நாம். ஆமென். ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாறிட்டாரா? அவர் ஏஞ்சலா வந்துட்டாரா? சொல்லுங்க. நம்ம பாஸ் மாறிட்டாரா? அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ரெண்டு ரெக்கை முளைச்சி அவங்கவுங்கெல்லாம் ஏஞ்சல் மாதிரி வந்துட்டாங்களா? சொல்லுங்க. அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அப்படியே தான் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்கிறதுனால இன்னும் நம்ம மேல வர்மமாக தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் மாறினது எது? என்னுடைய இருதயம், என்னுடைய ஆவி. அப்போ இதற்கு சரியான அர்த்தம் வேணும்னா அதுக்கு முந்தின வசனத்தை படிப்போம், 16வது வசனத்தை. இது முதற்கொண்டு, எது முதற்கொண்டு? கர்த்தருக்குள்ளாய் நான் வந்தது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அறிவோம்னா பிரச்சனை ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிடுது. காரணம் என்ன? கிறிஸ்து ஆவியாக இருக்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. என்ன அர்த்தம்னா மாமிசம் ஒரு காரியத்தை அறியும். அது என்ன தெரியுங்களா? ஒருத்தன் ஒரு வார்த்தை பேசினா நம்ம எத்தனை வார்த்தை பேசணும்? மினிமம் 10 வார்த்தை இல்லைங்களா? அதுவே கொஞ்சம் தான் சில பேர் யோசிப்பாங்க. கரெக்டா? ஒருத்தன் நம்மளை அடிக்கிறேன் அப்படின்றதுக்குள்ள நம்ம கை என்ன பண்ணவனே அடிச்சிடணும். அதுதான் மாம்சத்தில் உலகத்தை அறிகிறது. ஆமென். கிறிஸ்துவின் மூலமாய் உலகத்தை அறிகிறதுனா எப்படின்னா ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் சொல்லுவார், மகனே இன்னைக்கு உன்னை தாழ்த்தி இவன் பேசிட்டான், அதை பற்றி நீ கவலைப்படாத. உன்னுடைய நீயோ சும்மா இருந்து நான் உனக்கு செய்கிற ஜெயத்தை நீ பார்ப்பேன்வார். அப்போது நம்ம ஆவி என்ன பண்ணணும்? நம்முடைய ஆத்மா உணர்ச்சி என்ன பண்ணணும்? அடங்கிடணும். அல்லேலூயா. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய வெற்றியை நான் பார்த்துருக்குறோம் தெரியுமா? அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், உங்களுக்கு இடுக்கன் கொடுக்குறவங்க அந்த இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும், உங்களுடைய கை அதில் இருக்காது. ஒருவேளை இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திருக்கு திடமனதாயிரு. ஆமென். கர்த்தர் எனக்காக என்ன செய்வார்? எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும். அதுதான் நான் ஒருவனையும் மாம்சத்தில் அறியேன்னா பவுல் என்ன சொல்றாரு? நான் என்னை எதிர்க்கிறவர்கள் அநேகம். ஒரு இடத்துல போனால் ஒரு இரும்பு வேலை செய்கிறவன் என்னை எதிர்க்கிறான். இன்னொரு இடத்துல போனால் தேவாலய தலைவர்கள் எல்லாம் என்னை எதிர்க்கிறாங்க. இன்னொரு இடத்துல போனால் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து என்னை எதிர்க்கிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நான் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறேன்னு அவன் சொல்கிறான். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, உன்னுடைய ஜீவநாள் பரியந்தோம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்கிறதில்லை. ஒரு சூழ்நிலையும் உன்னை எதிர்த்து நிற்காது. இந்த உலகத்தில் தோல்வியை தழுகிறவனை போல நீ பேசாத. அல்லேலூயா. சிந்தை உணர்ச்சி வசப்படாத. உணர்ச்சியை கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழே கட்டுக்கோப்பா வச்சிரு. ஆமென். அடுத்து பாருங்க, 3வது காரியம். நம்ம எல்லாரும் அதில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டை தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் கீழே இருக்கிற பாயிண்ட்டை பல சமயத்தில் விட்டுடுறோம். அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எடுத்து படிப்போமா? 3 யோவான் 2வது வசனம். 3 John chapter 2. ஒரே ஒரு சொல்லுங்க. 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்னது? நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். ஆனால் அந்த
திட்டம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்றால் முதல்ல வாழ வேண்டியது எது? நம்முடைய ஆத்துமா. அல்லேலூயா. அந்த ஆத்துமா வாழாத மற்ற வாழ்க்கைக்கு உள்ளாக வராது. அல்லேலூயா. சில பேருக்கு பாருங்க, இந்த ஆத்துமாவில் தான், அதாவது வேதம் என்ன சொல்லுது, ஒரு மனுஷன் எப்படி யோசிக்கிறானோ அவன் அப்படியே தான் இருக்கிறான். A man is as he thinketh. அல்லேலூயா. ஆத்துமா வாழ்கிறதுக்கு பல எக்ஸாம்பிளுங்க. சிம்பிளாக சொல்கிறேன். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அபரிமிதம் ஆசீர்வாதம் வேணும் நம்ம விரும்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பேர் ரகசியமாக சொல்கிறீங்க. ரகசியமாக இல்லை, சத்தமாக சொல்லுங்க. சந்தோஷப்படணும். நம்ம தான் நமக்கு ஜட்ஜு இல்லைங்களா? மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே நமக்கு ஏதாவது ஒன்று குறுன்னு குத்துச்சுன்னா நம்ம ஆத்துமா என்ன பண்ணலங்க? வாழலை. அல்லேலூயா. அது இன்னும் பொறாமையில் நிறைஞ்சிருக்கு. அது இன்னும் அதாவது நமக்குன்னா அதை நம்ம சொல்கிறோம்ல, சின்ன வயசுலேருந்து நம்மளை இப்படியே பழகிட்டாங்க. நான் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் வேலை நல்லா இருக்கணும், மற்றவன் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை நம்ம சொல்கிறது இல்லை. அதனுடைய அர்த்தம் அதான். அல்லேலூயா. அல்லேலூயா. கூட இருக்கிற சகோதரன், கூட இருக்கிற நம்மோடு கூட, அதாவது நித்தியத்தில் நம்மோடு கூட இருக்க போகிற சகோதரனோ சகோதரியோ ஒரு காரியத்தில் ஆசீர்வதிக்கப்படும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? சந்தோஷப்படுகிறவர்களோடு கூட நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்கள். அதுதான் ஆத்துமா வாழ்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று அவனுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறாயோ அதை விட பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அது விசுவாசம். அது விசுவாசம். என்னுடைய வாழ்க்கை யாருடைய கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்கு. என்னுடைய வாழ்வில் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல அதாவது வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். எனவே எனக்கு இந்த உலகத்தில் எதை குறித்தோ கவலை இல்லாமல் நான் வாழ என்னுடைய ஆத்துமாவை நான் பழக்குவேன். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய ஆத்துமா ப்ராஸ்பர் பண்ணுறது. என்னுடைய ஆத்துமா வாழ்கிறதுனா அதுதான். இல்லை என்றால், அதனால தான் வேதம் சொல்லுது, என்னுடைய வார்த்தை அது ஜீவன். கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன். எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து என்னுடைய சிந்தையை வைத்து கொள்ளுகிறேனா என்கிறது முக்கியம். ஆமென். ஐ ஹாவ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு எல்லாவற்றிலும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த வேர்ட்? வார்த்தை என்ன சொல்லுது அதை குறித்து. ஆமென். அந்த வார்த்தை சொல்றதுக்கு நம்முடைய சிந்தையை கீழ்ப்படிய வைக்கிறோம் பாருங்க. அதுதான் ஆத்துமா வாழ்கிறது. அல்லேலூயா. ஆத்துமா வாழ்கிறதுனா அதுதான். ஆமென். சரீரம் சொல்லும் கண்டதையும் பாரு. ஆனால் யோபு என்று ஒரு மனுஷன் இருந்தா, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அவனுடைய அந்த புஸ்தகம் முழுவதும் நடந்தது மொத்த காலமே 180 நாட்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த 180 நாட்கள் முடிந்த பிற்பாடு கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார்? 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. காரணம், அதில் ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்கள் எந்த ஒரு ஸ்திரியையும் இச்சையோடு பார்க்காதபடி நான் என்னுடைய கண்களோடு கூட நான் என்ன செய்து கொண்டேன்? உடன்படிக்கை செய்து கொண்டேன்னு சொல்றான். அல்லேலூயா. இல்லையா? நம்ம பாட்டுக்கு என்று பாருங்க, இந்த உலகம் என்ன சொல்லுது வாலிப பிள்ளைகளுக்கு? இஃப் யூ ஃபீல் குட் டூ, ட்ரை. ஒரு காரியத்தை நீ செஞ்சு பார், அது உனக்கு நல்லா இருந்தால் செய். அதனால தான் இன்னைக்கு சாரையாக போய் சினிமாவுக்கு நிற்கிறான். கரெக்டா? காரணம் என்ன? சினிமா பார்த்தா நல்லா இருக்குது இல்லைங்களா? என்னங்க நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்க. சரீரத்துக்கு நல்லா தானே இருக்குது. குழுன்ட்டு ஏசியை போட்டு கையில் 400 ரூபாயில் 500 ரூபா போடுங்கன்னா கூட போய் உட்காந்து
நம்மால் என்ன பண்ண முடியாது, வீட்டில் ஒரு தண்ணி குடம் கூட தூக்க முடியாது. அங்கே ஒருத்தர் டிஷும்னு விடுவார், அதை நம்ம தான் விடுற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு வருவான், மகிழ்ச்சியாக வெளில வரும். ஒரு காலத்தில் பாருங்கள், எல்லாம் முடிஞ்சு கடைசியில் கல்யாணத்தோட கதையை முடிச்சிருவான். இன்றைக்கி கதையை எங்கே ஆரம்பிக்கிறான்? கல்யாணத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, கர்த்தர் இருக்காரான்னு தெரில, கர்த்தர் என்ன இந்த மாதிரி விட்டார். உன்னுடைய ஆத்துமா என்ன பண்ணலை? வாழலை. அங்கே அவன் என்னென்ன சொன்னான், அவனுடைய அந்த டைரக்டருடைய மைண்டில் என்னென்ன பிசாசு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அவன் படம் போட்டு உனக்கு காமிச்சிருக்கிறான். நீ அதையும் காசை கொடுத்து பார்த்துட்டு வந்துட்டு அதே மாதிரியே என் வாழ்க்கை இருக்கணும்னு பார்க்குறேன். உன்னுடைய வாழ்க்கையினுடைய டைரக்டர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு எதுவானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு எதுவானவைகளே. அல்லேலூயா. நம்ம என்ன பிக்சரை பார்க்குறோம் அது ரொம்ப முக்கியம். வேதம் கொடுக்குற பிக்சரை பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. God has a picture for your family. God has a picture. God has a story. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கர்த்தர் உங்களுடைய கதையை இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த கதையை உங்களால் கலைக்க முடியும், உருக்குலைக்க முடியும். ஆனால் கர்த்தரை அதை எழுத விட்டீங்கன்னா அவர் முழுமையாக எழுதி முடிப்பார். அதனுடைய முடிவு நன்மை என்கிறதை நாம் அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. அதுதான் ஆத்துமா வாழ்றது. நம்முடைய சிந்தை என்ன சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நம்முடைய சிந்தையை நாம் அடக்கி ஆள வேண்டும். அல்லேலூயா. நல்லா இஷ்டத்துக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறமேல் கர்த்தரை பிரியம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து தான் என்ன வரும்? ஜீவன். யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் தட். உன்னுடைய வாழ்க்கை அதை சார்ந்து தான் இருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், மனுஷன் எல்லாம் செய்கிறதெல்லாம் அவனுடைய சிந்தையில் தான் ஃபஸ்ட்டு அவன் அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறான். தட் இஸ் வேர் இட் இஸ் பார்ன். அப்புறம் தட் இஸ் வேர் இட் இஸ் ப்ராசஸ்ட். அதுக்கப்புறம் அதை தான் அவன் செயல்படுத்துகிறான். அல்லேலூயா. பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்து, உன்னுடைய ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்று அறிந்து, அதை ஜீவன் என்று அறிந்து, அதன்படியாய் நாம் வாழ்ந்து இந்த உலகத்தில் நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நம்மை குறித்து கர்த்தர் என்ன யோசித்து வைத்திருக்கிறாரோ அந்த கதையை கர்த்தர் முழுமையாய் நிறைவேற்றுவார். அவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் யோசித்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கு ஏதுவானவை அல்ல, அவைகள் எதற்கு ஏதுவானவை? நன்மைக்கு ஏதுவானவை. God is good. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட உள்ளது. ஆமென். எழும்பி நிற்போம். பாஸ்டர்மா முடிவு ஜெபத்தை செய்து அதற்கு முன்பதாய் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரத்தை கர்த்தருக்கு நேராக நாம் உயர்த்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க, உம்முடைய ஆளுகையின் கீழாய் என்னுடைய எண்ணங்கள், எல்லா பரிமாணங்கள், என்னுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் உம்முடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. Praise you, Jesus. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மத்தியான வேளையிலும் நாம் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். கடந்த வாரம் நம்ம ஜெபிச்சோம், கர்த்தர் நமக்கு நல்ல மழையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். தொடர்ந்து கர்த்தர் நமக்கு மழையை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிப்போம். நம்முடைய இந்த பட்டணத்தை நாம் ஆசீர்வதிப்போம். நம்முடைய இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டணும் என்று சொல்லி அறிக்கையிடுவோம். நம்முடைய இந்த தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கேட்டோம் தேவனே. இயேசுவே கர்த்தாவே, இந்த
காரியங்கள் தேவனே இயேசுவே, இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களுடைய சிந்தனை அப்பா இயேசுவே கர்த்தாவே அது புதுப்பிக்கப்பட்டதாய் இயேசுவே கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய சிந்தனையிலே கிறிஸ்து இயேசுவை உடையவர்களாய் இயேசுவே கர்த்தாவே எங்களுடைய ஆத்மா அப்பா ரட்சிக்கப்பட்டதாய் எங்களுடைய ஆத்மா அப்பா தேவனே கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நடக்கிற ஆத்மாவாக இயேசுவே எங்களுடைய உணர்வுகளை சார்ந்து அல்ல, எங்களுடைய இச்சைகளை சார்ந்து அல்ல தேவனே, எங்களுடைய மாம்சத்தின் காரியங்களை சார்ந்து அல்ல இயேசுவே, எங்களுடைய கர்த்தாவே இந்த உலக பிரகாரமாக இயேசுவே லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷை சார்ந்து அல்ல தேவனே இயேசுவே கர்த்தாவே எங்களுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ளாக கர்த்தாவே இயேசுவே மீட்டெடுக்கப்பட்டதாய் இயேசுவே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டதாய் இயேசுவே புதுப்பிக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே இயேசுவே இந்த கேட்ட அநேக காரியங்களையா இயேசுவே இந்த கோபம் மற்ற எல்லா காரியங்களும் எல்லா தவறான காரியங்கள் இதெல்லாம் கர்த்தாவே எங்கள் இடத்திலிருந்து பாவம் காணப்படுமே ஆனால் அதை இந்த வேளையிலே மன்னித்து நீர் அதை எடுத்து போடும்படியாய் ஒரு விசை கூடதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிப்பதாக தொடர்ந்து கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க உம்முடைய கரம் கிருபை எங்களை வழி நடத்துவதாக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே ஒரு விசை கூடதாக சகோதரி டிவைனாவும் அந்த குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. உம்முடைய வழி நடத்தல் உம்முடைய நீங்காத பிரசரம் தேவனே அந்த குடும்பத்தோடு கூட இருப்பதாக என்று சொல்லுகிறோம். உம்மையை துதித்து ஆராதிக்கிறோம், உமக்கே நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய தேவனை நாம் முகமுகமாய் சந்திக்கும் வரை கூட இருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.